அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிமதியில் நல்லா உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி உடையாமல் செஞ்சுருக்கேன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நான் 1/2 கிலோ கறி 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட குறைச்சா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயும் அதிலே போட்டுருங்க. இது நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கி வைங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப மிளகாத்தூள் வேண்டாம், கம்மியாகவே போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா. நான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். 1/4 கப் தயிர் போட்டுக்கலாம். லெமன் பாதி பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் கறி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி மசாலா பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. சிக்கன் மட்டும் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது, வெள்ளையாகவும் இருக்காது சிக்கனு. நான் அரிசி தண்ணி அளவு 1க்கு 1 தான் ஊற்றிருக்கேன். தண்ணி நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு கறிக்கு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் பாஸ்மதி 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அது ஊறுனா இந்த மாதிரி லென்த்தாக வரும். நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ விசில் போட்டுருங்க. ஒரு விசில்லே ஆஃப் பண்ணிடுங்க, போதும். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெங்காயம், தக்காளி கட் பண்ணும்போது ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் தாளித்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போடலாம். அது வரைக்கும் ஊறட்டும். நீங்கள் எவ்வளோக்கு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு லென்த்து கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி. உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.